மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்திரகுப்தன் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது முன்னாள் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆரம்பித்து மக்களை இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு நிறையா மக்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்தில் இருந்தே சேர்ந்து 19 லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனையை நிறைய பேர்னால பொறுத்துக்க முடியல. முக்கியமாக ஒரு 4 பேர் 5 பேர் பொறுத்துக்க முடியல. அந்த பொறுத்துக்க முடியாத லிஸ்ட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நயினார், வானதி, அப்புறம் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் கோதண்டராமன், இப்படி எஸ்வி சேகர், இப்படி இந்தவங்க எல்லாரும், நாராயணன் திருப்பதி, இப்படி எல்லா பேரும் அண்ணாமலையை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா கழுவி ஊற்றுங்க. நீங்கள் ஊற்ற தான் அவர் மேற்கொண்டு பலன்னு ஆவார். அதாவது 19 லட்சம் பேர் ஷார்ட் பீரியடில் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் அண்ணாமலையை இவங்க பேசுகிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்மில் பிஜேபிக்குள்ள துணைத் தலைவரை கட்சியை வலுப்படுத்தி அதுக்கப்புறம் துணைத் தலைவர்லேருந்து தலைவராகி மாநில தலைவராகி கட்சியை நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு 15% நிலைமைக்கு தேர்தலில் கொண்டு போனார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. யாரும் மறைக்கவும் முடியாது. இந்த உண்மையை யாராலையும் மூடி வச்சு மறைக்கவும் முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தமிழிசை, முருகன், இப்படி இருந்தவங்கெல்லாம் கட்சியை எந்த அளவுக்கு வளர்த்தாங்க, அவங்களால பதில் சொல்ல முடியும். அந்த இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? 3%க்கு மேலே எந்திரிக்கவே முடியலை அவங்களால. ஆனால் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு தனி சோலாவாக நின்று அவங்களாம் கூட்டணியில் நின்னாங்க. ஆனால் நமது மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சோலாவாக நின்று அவர் ஃபார்மில் அவருடைய லீடர்ஷிப்பில் ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மொத்தம் 18%, அதில் பிஜேபி மட்டும் 15% வின் பண்ணி, ஆனால் ஜெயிக்கல தான். ஆனால் ஓட் பர்சன்டேஜை ரைஸ் பண்ணார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சொல்கிறவங்க தமிழிசை அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு அண்ணாமலைக்கு முன்னாடியும் சரி, அண்ணாமலைக்கு பின்னாடியும் சரி, எந்த விதமான எங்களுக்கு எந்த விதமான சேதாரமும் கிடையாது அப்படின்னு அவங்களே ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவரும் அவருடைய ஒரு பேட்டியில் எங்களுக்கு எந்த விதமான இழப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாஸ்தவம் தான், இழப்பு கிடையாது தான். ஏன்னா 3%லேருந்து இன்றைக்கி அதே 3% தான் நிற்கிறீங்க. ஸோ எப்படி இழப்பு? அண்ணாமலை 3% 15% கொண்டு போனார். திருப்பி அவர் போனதுக்கப்புறம் திருப்பி அதே 3% தான் நிற்கிது. அவர் தலைவராக இல்லாதப்போ நயினார் நாகேந்திரன் தலைவராக இருந்து ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட இப்போ திருப்பி 3% அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இழப்பில்லை தான். ஆனால் தொண்டர்களாகி எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போனது ஒரு இழப்பு. அதே சமயத்தில் ரைஸ் ஆகி இந்த பிஜேபியினுடைய ஒரு இமேஜ் ரைஸ் ஆகி ஓட் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகி திருப்பி இறங்கினது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்பு தான். நல்லா ஒரு மனசு தொட்டு சொல்லுங்கள். எல்முருகன் இருந்தப்போ இருந்த ஒரு ஒரு கூட்டம், ஒரு தொண்டர்கள் கூட்டம் அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதிகமே ஆச்சு. எல்லா லீடர்ஸ் மேலேயும் ஒரு மரியாதை வந்துச்சு. எல்முருகன் மேலேயும் சரி, இல்லை வானதி மேலேயும் சரி, இல்லை தமிழிசை மேலேயும் சரி, இல்லை எல்லார் மேலேயும் சரி, நயினார் நாகேந்திரன் மேலேயும் சரி, அந்த சீட்டுக்கே ஒரு மரியாதை வந்துச்சு. பிஜேபி மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு சீட்டுக்கே ஒரு மரியாதை வந்துச்சுன்னா அது அண்ணாமலை உட்காந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி உங்களை மாநில தலைவரை கழுவி தான் ஊற்றுனாங்க. எல்லா மீடியாவும் கழுவி தான் ஊற்றுனாங்க. திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போதெல்லாம் தாமரை மலர்ந்தே தீரும் சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். அப்போ நல்லா நீங்கள் அந்த முழக்கங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. உங்களை நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் முழங்கிய முழக்கங்கள் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொன்ன அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நல்லா மக்கள்கிட்ட ஓரளவு ரீச் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் 3%க்கு மேலே ஏறலையே. பருப்பு வேகலையே, உங்கள் பருப்பு வேகலையே. இப்போ நம்ம அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அருமையாக சூப்பராக 15%, மொத்தம் 18%க்கு போய் திருப்பி இறங்கிருச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இது சொல்லாமல்
அண்ணாமலையை வந்து எல்லாம் திட்டிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு அம்மா புதுசாக நேற்றுலேருந்து அந்த அம்மா ஆரம்பிச்சிருக்குது. சிறுபான்மையினர் மாநில தலைவி அவர்கள் வந்து டெய்ஸியா, அவங்க பேர் டெய்ஸியோ டயானோ தெரில, பேர் தெரில, மறந்து போச்சு. அந்த அம்மா வந்து அண்ணாமலையை பற்றி அப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்கு தான் இந்த வந்து வஞ்சனையோ தெரியல. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து மாநில தலைவருடைய தூண்டுதலாக தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மோடி தான் தலைவர், அமித்ஷா தான் தலைவர். இவங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தலைவர் கிடையாது. இப்போ சூழ்நிலைக்கு அடுத்து அண்ணாமலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை தான். மோடி தான் தலைவர். எங்களுக்கு வந்து மோடியும் அமித்ஷாவும் அம்மா அப்பா மாதிரி தான். பிஜேபி எங்களுக்கு தாய் வீடு மாதிரி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. நாங்கள் எங்கள் கொள்கையிலையும் மாற மாட்டோம். என்ன காரணம், எங்களுக்கு இப்போ இருக்க தலைமை பிடிக்கலப்பா. அதனால் நாங்கள் வந்து வீத லீடர்ஸ் அண்ணாமலை பக்கம் சாஞ்சு போகிறோம். அண்ணாமலை பக்கம் போகிறோம்னா அவர் தான் இங்கே பிஜேபியோட முகம்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாமே வந்து பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தது அவர் தான். நீங்கள் உங்களால் திருப்பி இப்போ நீங்கள் இப்போ திட்டுறீங்கல்ல, எங்கே அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் நான் சேலஞ்சு பண்ணுறேன். கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து நயனா நாகேந்திரன் தலைமையில் நீங்கள் வந்து இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன்லையோ இல்லை வந்து உள்ளாட்சி தேர்தல்லையோ எங்கள் ஒரு சீட்டு ஜெயிச்சிருங்க நீங்கள் பார்த்துடலாம். ஒரு சீட், சிங்கிள் சீட்டு அதாவது கூட்டணி இல்லாமல், எந்த கூட்டணியும் இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஆள்னு ஒத்துக்கிறேன் நான். ஐயா கூட்டணி ஏடிஎம்கே தானே கூட்டணிங்கிறீங்க. எங்கள் வச்சு விட நீங்கள் ஜெயிச்சு பாருங்கள் பார்ப்போம். ஒரு சிங்கிள் சீட் ஜெயிச்சிருங்க. ஒரு பக்கெட்டு மீசையை எடுத்துக்கிட்டு நான் வந்து பிஜேபியினுடைய ஆஃபீஸில் வந்து நிற்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறேன். ஒரு சீட், சிங்கிள் சீட், 40 சீட்டில் எப்படியும் உங்களுக்கு பெரிய சீட்லாம் கொடுக்க போகிறதில்ல. இனிமேல் வந்து அவங்களுக்கே தெரியும், ஏடிஎம்கேக்காரங்கள தலைவருக்கே வந்து அவங்களுக்கே தெரியும் இது ஒரு இனிமேல் தேராத கேஸுன்னு சொல்லி. நான் வந்து பிஜேபியை வந்து எந்த விதத்துலையும் மட்டமாக பேசலை. இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமையை தான் நான் மட்டமாக பேசுகிறேன். அதாவது பேசுகிறேன்னே தவிர எங்களுக்கு பிஜேபியை வந்து பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன காரணம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னா அண்ணாமலை தான் பிஜேபி தான். இப்போ வெளியே வந்திருக்கோம், தற்சமயத்துக்கு சண்டை போட்டு வெளியே வந்திருக்கிறோம். கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் மனசு வருத்தத்தில் வெளியே வந்திருக்கிறோமே தவிர, ஆனால் என்ன நடந்துச்சுனே டெல்லியில் என்ன நடந்துச்சுனே தெரியலையே. அமித்ஷாவுக்கிட்டையும் டைரெக்டாக போய் அந்த மாதிரி விளைவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். மிகப்பெரிய தைரியம். அதெல்லாம் வந்து அந்த தைரியத்தெல்லாம் வந்து நெஞ்சுரம், அந்த நெஞ்சுரம் வந்து அது அண்ணாமலை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய லீடர்கிட்ட போய், பிரதமர்கிட்டையும் போய், அமித்ஷாஜிட்டையும் போய் நம்ம சொல்லிட்டு வந்து ஒரு தனியாக கட்சி ஒரு ஆரம்பிக்கிறாருன்னா அது மிகப்பெரிய நெஞ்சுரம் வேணும். எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான். நாங்கள் இன்றைக்கும் பிஜேபி தான். மனசில் எப்போவுமே எங்களுக்கு மனசில் வந்து பிஜேபி பிஜேபியை விட்டு, அந்த கொள்கையை விட்டு நாங்கள் எப்போவுமே மாற மாட்டோம். அதே கொள்கையில் தான் நாங்கள் வந்து பயணிப்போம். இங்கே இனிமேலுமே அண்ணாமலை தலைமையில். அவ்வளோதான் வித்தியாசம். எங்களுக்கு அண்ணாமலை தான் தலைவர், இது அமித்ஷாஜி தான் தலைவர், பிரதமர் மோடி தான் தலைவர், யோகிஜி தான் தலைவர், ஹேமந்த் பிஸ்வாஸ் தான் தலைவர், சுவேந்து அதிகாரி தான் தலைவர். ஏன் இப்போ அமித்ஷாஜியும் மோடிஜியும் ஹேமந்த் பிஸ்வாஸு, உத்தரப்பிரதேசில் வந்து யோகி ஆதித்யநாத், சுவேந்து அதிகாரியை ஃப்ரீயாக விட்ட மாதிரி அண்ணாமலை நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, ஏன் விட மாட்டேங்கிறீங்க என்னன்னே புரியலையே. ஒரு அடுத்த கட்சி தலைவர், மாற்று கட்சி தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி இவரை தூக்கி வெளியே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து முற்றிலும் அமித்ஷாவுடைய மிகப்பெரிய வந்து ஒரு தவறான செயல் தான். இல்லைன்னா நான் 25% வந்து எகிரி இருக்கும் நம்மளுடைய அதாவது தனியாக நின்றுருந்தோம்னா 25% எகிரி இருக்கும். இல்லை தனியாக நிற்காமல் அண்ணாமலை தலைமையில் பிஜேபியும் எடப்பாடி தலைமையில் வந்து ஏடிஎம்கே நின்றுச்சுன்னா எடப்பாடி நிகழ்ச்சி நேரம் சீஃப் மினிஸ்டர் அவர் டிவிக்கு வந்திருக்க முடியாது. அண்ணாமலை இல்லாத ஒரு வேக்வம், அந்த ஒரு காலி இடத்தை அழகாக விஜய் யூஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டார், வந்து சிஎம்மாக வந்து இங்கே உட்காந்துட்டார். அவருக்கு யோகம். அந்த ஒரு இது வந்து இழப்பு வந்து அதுக்கு காரணமே, அந்த வேக்வத்தை கிரியேட் பண்ணது காரணமே அமித்ஷாஜி தான், எடப்பாடி தான் தவிர மற்றபடி டிஎம்கேவோட கிடையாது. டிஎம்கே அழகாக பிளான் பண்ணாங்க. இந்த எலெக்ஷனில் டிஎம்கே வந்து அழகாக பிளான் பண்ணி கூட்டணி கட்சியை சேர்த்து கொண்டு போனாங்க. ஆனால் அவங்க விதி. ஆனால் விஜய் ஜெயித்தது காரணம் அமித்ஷாவும் எடப்பாடியும் நயினாரும் தான். அண்ணாமலை ஒதுங்கிட்டார், நைஸாக ஒதுங்கிக்கிட்டார். சும்மா கேம்பெயின் வர்றேன், இதை எல்லாத்துக்கான கேம்பெயின் வர்றேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்காக வந்து நீங்கள் 18 மாதம் கழித்து நீங்கள் எலெக்ஷன் முடிச்சு போங்கன்னு சொன்னதுக்காக எலெக்ஷன் முடித்து வெளியே வந்துட்டார்.
உங்கள் பேச்சை நம்பி உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு எலெக்ஷன் முடித்து வெளியே வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் போயிட்டுருக்காரு. நாங்களும் அந்த மாதிரி தான் போகிறோம், பின்னாடி தான் போகிறோம். அதுக்காக பிஜேபி என்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், பிஜேபி திறந்தாலும் பேச மாட்டோம். ஏன்னா எங்களுடைய தாய் வீடு தந்தை வீடுனா பிஜேபி தான். இப்போ இருக்கக்கூடிய தமிழக தலைமை சரி, அவங்க சார்ந்த டீம் இந்த 4 பேர் 5 பேர் வந்து அண்ணாமலையை வந்து அவங்க வந்து அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, பிஜேபிக்கே ஒரு இது பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அப்படியே சொல்ல முடியும். இதை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டுக்காங்க, மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்கள், இந்த தோல்விக்கு யார் காரணம்னு. அண்ணாமலை வந்து ஜெயிக்கலை, போன எலெக்ஷனில் ஜெயிக்கலை, இருந்தாலும் ஓட் பர்சன்டேஜ் ரைஸ் பண்ணார். 7 எம்பி தொகுதியில் செகண்ட் பிளேஸ்னால் கிட்டத்தட்ட 7 49 எம்எல்ஏ சீட்டு. ஆனால் நீங்கள் வாங்கினது 27 சீட் தான் வாங்கினீங்க. உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி 27 சீட்டு வாங்கி ஒரு சீட்டில் தான் ஜெயிச்சிங்க, அதுவும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில். இந்த தடவை அண்ணாமலை இருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சீட்டு 2 சீட்டு இல்லை 5 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 247 தொகுதியில் நின்றிருந்தால் 234 தொகுதியில் நின்றிருந்தால் 10 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், வாய்ப்பு உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்வீப் விக்ட்ரி வருவார்னு சொல்ல வரல. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக 25% மேலே ஓடி இருந்திருக்கும், தனிச்சு நின்றிருந்தால். அதாவது பழைய டீம் மாதிரி நின்றதால் 25% போனதால் 18%, இப்போ 25%க்கு மேலே 27% வந்து ஓடி இருக்கும். அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து அண்ணாமலை தலைமையில் நம்ம ஆட்சியை பிடிச்சிருந்துருக்கலாம். அவர் அப்படி தான் பிளான் பண்ணார். அவர் பிளானை போட்டு சுத்தமாக சொதப்பிட்டீங்க. அது காரணம் அமித்ஷாஜியும் எடப்பாடியும் தான். எடப்பாடி பேச்சை கேட்டு எடப்பாடியும் போயிட்டார். அவரும் ஏடிஎம்கேவும் வந்து இன்றைக்கி 3rd பிளேஸில் எங்கேயோ ஓரத்தில் உட்கார வச்சிட்டாங்க சட்டமன்றத்தில். நம்ம ஆளுங்க 4 பேரில் 3 பேர் வெளியே வந்துட்டாங்க, வேறு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டாங்க. நல்ல மனுஷன் காந்தி, அவரையும் தூக்கி வெளியே கடாச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, திருப்தி தானே? ஆனால் இன்னமும் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்காமல் அண்ணாமலையை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தோல்வியை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்காங்க. உங்கள் தோல்வியை வந்து தமிழிசையும் சரி, நயனாரும் சரி, வானதி சீனிவாசனும் சரி, உங்கள் தோல்வியை நீங்கள் ஒத்துக்காங்க. ஒத்துக்கிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இங்கே அண்ணாமலை என்ன பண்ணுவாரோ அதை பண்ணட்டும். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மோடிஜி அவர்கள், வாழ்க அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.